முதலாம் தேதி 12 மணிக்கு கடவுச்சீட்டு அலுவலகம் திறப்புல, அதே நேரம் மயிலிட்டி துறைமுகத்தில் 10:30க்கு அடிக்கல் நாட்டு விழா. அதையிட்டு பிறகு யாழ்ப்பாண நூலகம் ஒரு பெண்ணை கற்பழித்து சிறை சென்றவர், அவருக்கு சிறை விடுவாசம் செய்து யூஎன்பி அரசாங்கமே அவர்களுக்கு ஏபி பட்டம் கூட கொடுத்திருக்கிறது இந்த யூஎன்பி அரசாங்கம். கூட்டு சேர்ந்தவர்கள் எல்லோரும் படிப்படியாக சிறை செல்ல போகிறார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கு. இந்த பாதாள குழுக்களை இயக்கியவர்கள் கூட அவர்கள். இன்று ஐநாவில் நடக்கும் ஒரு கூட்டத்தொடருக்காக இவ்வாறான நாடகங்களை ஒவ்வொரு வருடமும் அரங்கேற்றுவார்கள். கையெழுத்து வேட்டைகளோ வீடு வீடாக சென்று கையெழுத்துகின்றார்கள். ஆனால் அந்த செப்டம்பர் மாதம் அந்த கூட்டம் நிறைவடைந்தவுடன் இவர்கள் கலைந்து சூர்வமாக ஏசிக்கார்களிலும் பங்களாக்களிலும் வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. அன்ற தொழிலின் வடக்குக்கான விஜயம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கின்றன. உண்மையாகவே அந்த பயணம் என்பது எங்களது ஓராண்டுகள் பூர்த்தியை வடமாகாணத்திலிருந்து ஆரம்பிப்பது எமது இலக்கு. உண்மையாகவே எமது தொழிற்சாலையை கூட முதலாவதாக ஆணையர உப்பளத்தை ஆரம்பித்தது கூட எமது அரசாங்கத்தின் முதலாவது தொழிற்சாலை திறப்புகளாக ஆணையர தொழிற்சாலையை ஆணையர உப்பளம் இருந்தது. அதே நிமிடம் எங்களோட ஓராண்டு பூர்த்தியிட்டு அன்றத்தொடரின் வாக்குறுதிகளாக இருந்தன. உண்மையாகவே இலங்கையில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை யாழ்ப்பாணத்தில் நிறுவது என்று அவரது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தெரிவித்திருந்தார். அதை நிமித்தமாக 1ஆம் தேதி 12 மணிக்கு கடவுச்சீட்டு அலுவலகம் திறப்புல, அதே நேரம் மயிலிட்டி துறைமுகத்தில் 10:30க்கு அடிக்கல் நாட்டு விழா. அதையிட்டு பிறகு யாழ்ப்பாண நூலகம் எங்குமே பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாண நூலகம் என்பது ஒரு தமிழர்களின் அடையாளம், அதே நேரம் இலங்கையின் அடையாளம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதே நேரம் உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக யாழ்ப்பாண நூலகத்தை யாழ்ப்பாணத்தில் இருந்து பார்ப்பதையும் விட்டு உலகத்தார்களும் அதை அவதானிப்பதற்காக யாழ்ப்பாண நூலகத்தை நவீன முறையில் டிஜிட்டல் மயமாக்கான ஆரம்ப பணியையும் அன்றைய தினம் ஆரம்பிக்கிறார். அதே நேரம் சர்வதேச விளையாட்டு மைதானம் மண்டதீவில் அடிக்கல் நாட்டு விழாவை ஆரம்பிக்கின்றார். அதை தொடர்ந்து அன்றைய தின நிகழ்வு முடிவடைந்து 2ஆம் திகதியானது பளை பிரதேசத்தில் தென்னங்கன்று நாட்டு நிலையத்தை ஆரம்பிப்பதற்கு செயற்பாடை 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறார். அதே நேரம் தமிழர்கள் பலர் இன்னல்களை அனுபவித்த பிரதேசமான வட்டுவாகல் பாலம் இதுவரை காலமும் யாராலும் கண்டு காணாமல் இருந்தது. அதற்கான ஆரம்ப பணியையும் ஆரம்பிக்கின்றார். உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் எம்மை பொறுத்த வரைக்கும் வடக்குக்கான அபிவிருத்தியை இலக்காக கொண்டு எமது அரசாங்கம் செயற்படுகின்றன. அதிகளவான நிதியை வடமான சபைக்கு இந்த ஆண்டு 2.5 மடங்கு அதிகமான நிதியை வடமான சபைக்கு எதிர்த்து அடுத்த ஆண்டும் எமது நிதியானது அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். இன்று சிலர் கூறுகிறார்கள் நாட்டின் ஜனாதிபதி எதிர்வரும் காலத்தில் ரணில் என்று கூட்டுச் சேர்க்கிறார்கள் யூஎன்பியை சூற. உண்மையாகவே யூஎன்பி என்பது எப்படிப்பட்டவர்கள் என்று நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இனிமேலும் மக்களை ஏமாற முடியாது. ரணில் கைதானது எல்லா திருடர்களையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது இன்று நாட்டு மக்களுக்கு. உண்மையாகவே யூஎன்பி எடுத்துக்கொண்டால் சோனவள சுனில் என்பவர் ஒரு பெண்ணை கற்பழித்து சிறை சென்றவர், அவருக்கு சிறை விடுவாசம் செய்து யூஎன்பி அரசாங்கமே அவர்களுக்கு ஏபி பட்டம் கூட கொடுத்திருக்கிறது இந்த யூஎன்பி அரசாங்கம். இப்படிப்பட்டவர்களை சூழ அணிசிறார்கள் நாங்கள் நாட்டை ரணில் தலைமையில் கைப்பற்ற போகிறார்கள் என்று. அவர்களுக்கு தெரியும் கூட்டு சேர்ந்தவர்கள் எல்லோரும் படிப்படியாக சிறை செல்ல போகிறார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்குது. இந்த பாதாள குழுக்களை இயக்கியவர்கள் கூட அவர்கள். இன்று எம்மை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் தெரிகிறது எமது போலீஸானது குற்றப்புலனாய்வுத்துறையினர் வெளிநாடு சென்று பாதாள உலக குழுக்களை கைது செய்து வந்திருக்கிறார்கள். இது ஒரு நாட்டின் போலீஸ் சேவையையும் உளவு பிரிவுகளையும் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது, எவ்வாறு முன்னேறி இருக்கிறது என்று திறமாக எங்களுக்கு தெரியும். நாங்கள் சுயமாக அந்த சேவைகளை இயங்க விட்டிருக்கோம் அரசாங்கம். அவர்களை கூறுவார் முன்னைய காலத்தில் இவ்வாறு ஒன்று நடைபெறும் என்ற அரசியல் அழுத்தத்தில் அதை கைவிட்டு விடுவார்கள். எமது நிறுவனங்கள் அரச நிறுவனங்கள் இன்று அரசியல் சார்பில்லாமல் சுயமாக இயங்குவதன் நிமித்தமாக எமது நாட்டு மக்களுக்கு எதிர்வரும் காலத்தில் படிப்படியாக பாதுகாப்பு
வெளிநாட்டு சென்று கைது செய்து கொண்டு வர போகின்றோம். கொண்டு வந்தவர்களை விசாரிக்க போகின்றோம். விசாரிக்க போகும்போது அவர்களுக்கு பின்னால் இருந்த அரசியல்வாதிகளும் அம்புடக்கூடும் என்று அவர்களுக்கு தெரியும். இதனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்வாறாவது இந்த நாட்டு மக்களை குழப்பி விடலாம் என்று சேர்ந்து நினைத்தார்கள். அது எதுகு நடைபெறாது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது நாளுக்கு நாள் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கு. எமக்குத்தனமான நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் செல்லும் பாதை ஒவ்வொரு நாளும் தேசிய மக்கள் சக்தியை மேலும் மேலும் நாட்டு மக்கள் நம்புவதற்கான பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கும் அரசாங்கம், மக்கள் கையில் அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் இலக்கு. அதனால் நாட்டு மக்கள் எம்மை சூழ அணி திரள்வது தவிர்க்க முடியாது. ஆனால் திருட்டு கூட்டங்கள் எல்லாமே திருடர்களை சூழ ஒன்று திரண்டிருக்கிறார்கள். அது ஒரு சிறிய கூட்டம். அதற்கு எதிராக எதிர்வருங்காலத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் போது படிப்படியாக அந்த கூட்டங்கள் இல்லாமல் சென்றுவிடும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உண்மையாகவே கூறியிருந்தது மெயினான கருப்பொருள், இந்த நாட்டிலிருந்து ஊழல், போதைப் பொருள் அனைத்தையும் துடைத்தெறிந்து பாதாள குழுக்களை துடைத்தெறியும் அரசாங்கம் என்று தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கும். படிப்படியாக சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று எமது அரசாங்கமானது அரச கட்டமைப்பை சிறந்த முறையில் நிர்வகித்து வருகிறது. அதனால் சட்டம் தன் கடமையை செய்யும் போது எமது வாக்குறுதிகள் அனைத்துமே படிப்படியாக நிறைவேற்றி கொண்டு செல்வோம். அதனால் எமது நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்கும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்புகிறார்கள். இங்கே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளும் அதே நேரம் தென்பகுதியில் இருக்கும் ஒரு அரசியல்வாதிகளும் மக்களை குழப்பும் விதமான போராட்டங்களை செய்கின்றது. உண்மையாக எடுத்துக்கொண்டால் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இங்கே இருக்கும் காணாமல் போனவர்களுக்கோ அல்லது இறந்தவர்களுக்கோ இந்த புதைகுழிகளை தோண்டி நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் திடமாக இருக்கிறது. இவர்கள் ஐநாவில் நடக்கும் ஒரு கூட்டத்தொடருக்காக இவ்வாறான நாடகங்களை ஒவ்வொரு வருடமும் அரங்கேற்றுவார்கள். கையெழுத்து வேட்டைகளோ வீடு வீடாக சென்று கையெழுத்து தீண்டுவார்கள். ஆனால் அந்த செப்டம்பர் மாதம் அந்த கூட்டம் நிறைவடைந்தவுடன் இவர்கள் கலைந்து சுகபோகமாக ஏசி கார்களிலும் பங்களாக்களிலும் குதூகலமாக சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த செப்டம்பர்களுக்கு வெயிலில் காய்ந்து துண்டு பிரச்சனை சைன் பண்ணுவார்கள். ஆனால் உண்மையாவே அந்த வேலிகளை நாங்கள் உணர்ந்தவர்கள், எங்களது ஜேவிபியினர் இந்த வேலிகளை உணர்ந்திருக்கிறார்கள். இறந்தவர்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருப்பார்கள், அவர்கள் குடும்பம் கஷ்டத்திற்கான உணர்வுகளை நாங்கள் உணர்கிறோம். அவர்களுக்கு பூரணமான நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். இவ்வாறான நாங்கள் நாடகமாட வேண்டிய தேவை இல்லை. எம்மை பொறுத்த வரைக்கும் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் அணிதிரள்வோம். அனைத்து மக்களின் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு எம்முடன் பூரணமான ஆதரவை மக்கள் தருவார்கள். திட்டமான நம்பிக்கை இருக்கிறது.